வருத்தம் இருக்கு இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பயங்கர கிரியேட்டிவா வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லி எழுதிட்டு வந்திருக்கேன், கேளுங்க. ராம்ல நம்ம ஹார்ட்ஸ் எல்லாம் உருக்கி கற்றது தமிழ்ல கல்விக்கு ஒரு புது மீனிங் கொடுத்து ஈல எல்லாரையும் சிலிர்க்க வச்சு கோல ரிப்போர்ட்டரா மாஸ் காட்டி நண்பன்ல ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு புரிய வச்சு என்றென்றும் புன்னகையினால நம்ம எல்லாரையும் லவ் பண்ண வச்சு பிளாக்னு த்ரில்லர்ல நம்ம எல்லாம் மைண்ட்குள்ள பூந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர். கண்டென்ட்னாலே ஹி இஸ் somebody that comes into all of our minds. I'd like to invite Jeeva Avarkar to say a few words. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம். ஏப்ரலில் வந்து இந்த விடிவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நல்ல அவர் ஸ்டைல சொல்ல போனா ஒரு நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. மலையாளத்துல இருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டாரு. வந்த உடனே சரி, எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன். ஏற்கனவே அந்த படத்தையும் எனக்கு வந்து திரும்ப ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே தட்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் லைன்ல வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், அவரையும் நான் கான்டாக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்துல வந்த மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்க தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். பட் ரெஸ்பான்ஸே வரல. பட் திரும்ப அதுக்கப்புறம் விடிவி மூலமா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது. அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில வந்தாரு. அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம், அப்படியே விருந்து சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு 2 வீட்டுக்குள்ள ஒரு 2 நெய்பர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு நடுவனா இருந்து நீங்க எப்படி அதை வந்து சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிளா ஆரம்பிச்சோம். அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே பையில கொஞ்சம் காசு வச்சிருந்தேன். அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன். எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ற ஆசை ரொம்ப இருக்கு. ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெசில் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவா பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பெசில் ஜோசப்போட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு ஆஸ் அன் ஆக்டர். ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோடய எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ அப்போ நானும் முத்துக்குமார், இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர், அவர் மதுரை சார்ந்தவர். ஸோ நான், முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி, இவங்க 3 பேரும் நாங்களும் விடிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானல்ல இந்த படத்தை வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2 நெய்பர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு மேட்ரு. அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். அப்படியே கதையும் டெவலப் ஆனா கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது. ஸோ இல்ல கோடையில பண்ண முடியாது, நைட் ஷூட்டு, மழை டைமு. ஸோ அதனால அப்படியே கம்பத்துக்கு மாத்திரம். லொகேஷனை கம்பத்துல போடுறோம். அங்க நமக்கு சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தாரு. அவங்க ஃபேமிலியும் நல்ல பழக்கம் எங்களுக்கு. ஸோ அவங்க லைக் சரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க தைரியத்துல அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டோம். ஒரு சாதாரண செட்டா தான் போடணும்னு இருந்தோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் முத்துவும் பேசிட்டு இருப்போம். ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ஒரு வீட்டை கட்டிப்பாரு, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு. இந்த படத்துல 2மே பண்ணியிருக்கிறோம். 2 வீடு கட்டி இருக்கிறோம், 45 நாள் கல்யாண செட்டப்பை பண்ணியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும், பழம் வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு, காய்கறி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம். பட் அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்த உடனே, அந்த செட்டு போட்ட உடனே, கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுறோம். ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நல்லா நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே டேரக்டர் வந்து ஒரு பெரிய செட்டப் போடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு செட்டாக போடணும். அதுவும் ஒரு கதாபாத்திரமா இந்த படத்துல இருக்கு. அந்த படத்துல நீங்க பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸா வந்து இந்த படத்துல அமையும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டரா சேர்றாங்க. அப்படியே ஒரு 4 பேர் 8 பேர் வந்து 12 பேர் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எத்தனை 46 ஆர்டிஸ்ட், 45 ஆர்டிஸ்டா. ஸோ 45வது படத்துல 46 ஆர்டிஸ்டோட நடிச்ச ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற
ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நல்ல பிரபலமா இருக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கா இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்துல நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டயலாக் பேசி அது வந்து திரும்ப சேட்டலைட்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸா வருவாங்க. பட் உள்ள வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோட பிளஸ் என்ன சொல்றது இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் பத்தி சொல்றேன். அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோட வராங்க. ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து படத்துல அமையுது. அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா கதை எழுதியிருந்தாரு. ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க செட்ல. ஆக்சுவலி ஒரு 45th டே எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி. அந்த அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே லைவ்ல கூட பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அதாவது ஒருத்தங்களுக்கு எல்லாம் சாமியே வந்துச்சு, அந்த அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த படத்துல எல்லாரும் அவங்க அவங்களோட பசங்க, அவங்க அவங்களோட லைக் இன்னும் கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து அந்த இந்த படத்துல ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஸோ இந்த படம் மூலமா நிறைய பேர் வந்து ஒரு லைக் இன்னும் அந்த சினிமால வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமா. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகா இயக்கி இருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ். ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு அண்ட் கண்டினியூஸாவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைடில் பார்ப்பாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லாம் தம்பிராமையெல்லாம் சொல்லவே வேணாம். அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டார். இருங்கப்பா இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டார் படம் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இளவரசு சாரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, அது பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், இந்த படம் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு கூட்டமைப்பா எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்கு. ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் கிரியேட்டிவா எல்லா பீப்புளும் வந்து சேர்த்துருக்கிறோம். ஸோ அது வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நுவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது இந்த படம் மூலமா எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளு ஆகட்டும், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 படம் பண்ணியிருக்காரு. எல்லா படமும் ஹிட்டு தான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவரு ஆழப்புல ஜிம்கானா, பிரேமலு, இந்த மாதிரி இந்த இங்க இருக்கிற யூத்துக்கெல்லாம் ஜென்சிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட பாடல்கள் இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பிளே பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி, ஒரு புது ட்ரீட்மெண்ட், ஒரு புது நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு, இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே. ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் Jan 30th வரதா இருந்தது. பட் ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு வந்து Jan 15th ஒரு டேட் அமைஞ்சிருக்கு. ஸோ தேட்டருக்காரங்க எல்லாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வருத்தம் இருக்கு, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 years 30 yearsல வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமா எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே அவருக்கு இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த
படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். நானும் முத்தும் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து முத்து. நானும் அவரும் போய் கண்ணன் ரவி சாரை போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ தற்சமயம் எல்லாம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இப்போ ஒரு காம்பேக்டான ஒரு படம் இருக்கு சார், இந்த மாதிரி ஒன்று பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டோம். சும்மா ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் கிரவுண்ட், அதாவது நீங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க, ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியா இருக்கு, ஸோ இந்த படத்தை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவா, நல்லா நீங்க எவ்வளோ வேணாலும் நல்லா செலவு பண்ணுங்க, நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க, என்னோட லைக் நான் இன்னும் நிறைய ஒரு 10 படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தார், அதுக்குள்ள ஒரு 10-12 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் சரி, அவரோட சன் தீபக் ரவி அவர்களுக்கும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் துபாய் போனீங்கன்னா, நீங்களும் துபாய்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை. அவரோட ஹோட்டல் பாராக்ல இருந்து, நம்ம தங்குற ஹோட்டல்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஏதாவது ஃபாரின்க்குலாம் போய் வேலை பார்த்தோம்னா சொந்தக்காரங்களாம் வந்தா எப்படி சந்தோஷமா வரவேற்பாங்க, வாங்க இப்படி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து இந்த சொந்தக்காரங்களை எப்படி வந்து வரவேற்கிறாங்களோ, இந்தியால இருந்து யாரெல்லாம் வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து அவர் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமா கொடுத்தாங்க. ஸோ அப்படிதான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்தது. ஸோ அந்த தமிழ் சங்கத்துல அவர் ஒரு மெயின் ஸ்பான்சரா இருந்தாரு. அவர் அவ்வளோ சினிமா மேல லவ் இருக்குது, எங்க அப்பா மேல இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு எங்களோட ஃபேமிலிக்குள்ள அவரும் இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு அசோசியேஷன்ல வந்திருக்காரு. ஸோ அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. ஸோ எந்த விதத்திலயுமே கரெக்டா நாங்க ஓவர் செலவு பண்ணாம, எந்த ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ள வர்றாங்கன்னா அவரை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்கோம், சிக்கனமா இருந்திருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்ன படத்துல நீங்க தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும், மற்ற வெட்டி செலவு எதுவுமே நாங்க எதுவும் பண்ணல. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டா இருந்தோம். அவ்வளோ டீமும் சரி, இங்க இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பிச்சாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பர் டீம். அண்ட் ஜாக்கி மாஸ்டர் பத்தியும் சொல்லி ஆகணும். இந்த படத்துல வந்து அவர் ஏதோ நர்வஸ்ல சொல்லிட்டாரு, இங்க எல்லாம் ஒரு காமெடி ஃபைட் அப்படின்னு. ஆக்சுவலி நாங்க எடுக்கும் போது எல்லாருமே ஜாலியா இருந்தோம், அதனால காமெடியா இருந்தது. பட் எடிட்ல நெரேட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ பயங்கரமா பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு, இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாம். ஏன்னா அவ்வளோ உழைப்பு. நீங்க வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்கிறாங்க. அங்க இன்னும் 2 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாங்க தெளிவா, வாங்க மேல வாங்க, வாங்க தெளிவா, நீங்களும் மேல வாங்க, சேர் போடுங்கப்பா, அப்படியே உட்காருங்க, சேர் எடுத்துங்க அப்படியே. ஸோ எல்லாருமே உண்மையா உழைச்சிருக்காங்க இந்த படத்துல. எல்லாருக்கும் சந்தோஷமா மனசார வந்து எல்லாரும் வாழ்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்னைக்குமே இருக்கும். ஒரு படத்தை முடிச்சு நான் வந்து என்னதான் நம்ம சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி ஓகேப்பா ஏதோ சம்பளம் வாங்கணும் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாருமே உண்மையா ஹாப்பியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட உழைப்பு, அவங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு அண்டர்பிளேடா தான் வரணும்னு பார்த்தோம். பட் ஒரு நல்ல பொங்கல் ரிலீஸ்ல வந்திருக்கு. ஸோ அந்த பொங்கல் ரிலீஸ் வந்து மக்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா இருக்கும். எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்துல இருக்கு. சிரிப்பும் இருக்கு, ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, நல்ல காமெடி இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம், மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிபின். தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். வாங்க லிபின். ஆக்சுவலி விஜய் வரணும், விஜய் வரலையா, ஷூட்ல இருக்காங்க எல்லாரும். இப்போ எங்க படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட் டைரக்டர் தான். ஸோ அவரு கூடயும்
கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முத்து சாரை நல்லா பிடிச்சி வச்சுங்க. சூப்பரா போய் அவர் துபாயில வேற ஒரு கதை வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அங்கேயே போய் எடுத்துருவோம், ஸ்ட்ரைட்டா ப்ரொடியூசரோட வாசல்ல எடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். யூனோ ஒன் ஆஃப் த ஒரு பேக் போனா இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு. அண்ட் நல்ல வால்பாறையிலேருந்து வால்பாறை நேட்டிவ். ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற அன்பில் இங்கே ஃபுல்லாக வந்திருக்காரு. தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். நிதேஷ்க்கும் தேங்க்ஸ், பப்ளுக்கு தேங்க்ஸ், அர்ஜுனுக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகண்ணா, தேங்க்ஸ் டு சுப்பராவண்ணா, மை காஸ்டியூமர், அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார், ரஃபி, சரத், எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை டீம் லைக் முத்துக்குமார் அண்ட் வினிதா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் டேக்கிங் ஆல் த டேண்ட்ரம்ஸ். நான் வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் கணக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன், நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் ஜிகர் தண்டா வாங்கி கொடுக்கறதுலேருந்து, வம்சவல்லி பிரியாணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பீடா வாங்கி கொடுக்கறதுல எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. ஸோ எல்லாரும் நல்லா உண்மையா வாழ்த்திருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் எனக்கு நிறைய வெற்றி படம் வந்திருக்கு. ஸோ அதுல அந்த வரிசையில் இந்த படமும் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ.